இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் அண்ட் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். இது எப்படி பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வந்து மெனு டிரைவன் கான்செப்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. மெனு டிரைவனா எப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் அவைலபிள் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம யூசர் பேஸ்ட் நம்மளுக்கு அது எந்த இது நம்மளுக்கு வேணும் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்லலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெனுஸ் இருக்கும். நம்ம எந்த மெனுஸை கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் காட்டும். இதுலேயும் அதே மாதிரி கான்செப்ட் தான். இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ், அப்புறம் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், இந்த மாதிரி என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மெனு டிரைவனுங்கிற கான்செப்டில் வந்து என்ன பண்ணுறோம்னா டெம்பரேச்சரை வந்து நம்ம இதில் ஃபைன் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த நான் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி வந்து இதோட கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து நம்பர் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து செல்சியஸ் இருக்குது, ஃபாரன்ஹீட் இருக்குது. அண்ட் இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணி அந்த இதை வந்து என்ன பண்ண போகிறோம் டெம்பரேச்சர் ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த தெர்மாமீட்டர் நினைக்கிறேன். ஸோ தெர்மாமீட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா செல்சியஸ் கண்டுபிடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 38 பாயிண்ட் சம்திங் செல்சியஸ் இருக்குது, அது வந்து டெம்பரேச்சர் வந்து 100 சம்திங் எவ்வளோ கொடுப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து நான் விஎஸ் கோட் ஐடி வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் பைத்தான் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், நோட்பேட் யூஸ் பண்ணிக்கலாம், வந்து பைச்சாம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஐடினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த விஎஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண நியூ ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைல் வந்து பைத்தான் ஃபைல். பைத்தான் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டேரக்டாக ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் மெனு டிரைவன் தான் ஃபஸ்ட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் இயர் மெனு டிரைவன் ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் மெனுஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மெனுஸ் எப்படின்னா வந்து யூசர் வந்து இப்போ ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கண்டுபிடிக்க போகிறாங்க, இல்லை செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை ஃபர்தராக அப்புறம் வேறு ஏதாவது இருந்தால் அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ வந்து ஃபர்தராக வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இதில் கொடுத்துக்கலாம், அப்படின்னா 3 மினிட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து 2 கேட்டிருக்கேன், அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 மெனுஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள்ஸ் மெனு கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் போட்டுக்கலாம். அப்போ வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து நம்பர் 1ல் வந்து ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் இது வந்து ஃபஸ்ட்டு இதாக எழுதிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்சியஸ் டு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஸோ 2 மெனு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கிரியேட் பண்ணதுக்கு இந்த 2 நமக்கு புரிய நினைக்கிறேன். பிரிண்ட்லாம் நம்ம என்ன கொடுக்குமோ அது அப்படியே வந்து நம்மளுக்கு வரும். இதில் வந்து நம்ம எந்த ஒரு கான்செப்ட்ஸும் எழுதலை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ப்ரோக்ராமிங்கில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கன்வெர்ட் த டெம்பரேச்சர் வந்து ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ், செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்பரேச்சர் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறோம். செல்சியஸ்ங்கிற ஸ்கேலும் ஃபாரன்ஹீட்ங்கிற ஸ்கேலும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ வந்து நான் 2 கொடுத்துட்டேன். ஸோ 2 கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வேரியபிள் வந்து எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். வேரியபிள் வந்து உங்களுக்கு யூசர் டிஃபைன்டு தான், அதனால எந்த வேரியபிள்னாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன், அப்படின்னா மெனுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மெனுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள் யூசர் டிஃபைன்கிறனா அதில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி யுவர் மெனு ஆப்ஷனுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து கொடுத்துக்கலாம். டேட்டா டைப் வந்து இப்போ இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரா வந்து நம்ம ஜஸ்ட்டு இப்போ இதில் வந்து 1 or 2 வாங்குறது அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது வேல்யூஸ் வந்து இன்ட்ரில் நம்மளுக்கு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா டைப் வந்து இன்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்புட் வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம்னா கீபோர்டு வழியாக வாங்க போகிறோம் அப்படின்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து இன்புட் கொடுத்துருக்கேன். இதை வந்து செலக்ட் அப்படின்னா வந்து என்டர் த மெனு வேல்யூஸ்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் ஸோ என்டர் த மெனு வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து நார்மலாக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளாக என்ன பண்ணியிருக்கோம்னா என்டர் த மெனு வேல்யூஸ் வாங்குறோம். இந்த இடத்துல நம்ம அடுத்து இந்த 3 லைன் வந்து உங்களுக்கு காமனாக வந்துடும். இந்த அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு இதை ரன் பண்ணணும். உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனாக பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா என்டர் த மெனுஸ் வேல்யூஸ்னு கேட்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்று வந்து சஜஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க 1 டைப் பண்ணுவீங்க, இல்லை 2 டைப் பண்ணுவீங்க. அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். என்ன கண்டிஷன் எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
இஃப் மெனு ஈக்குவல் டு, இப்போ சப்போஸ் நம்ம வந்து இதில் வேல்யூஸ், இந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து 1ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து அதில் என்ன கேட்கும்னா என்டர் த டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்னு கேட்கும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எஃப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இது வந்து மேபி பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷன் பார்ட்ல வந்து வேல்யூஸ் வரும். அதனால் அதுக்கு என்ன டைப் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோட் யூஸ் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூ வந்து நம்ம கீபோர்ட்லேயே தான் வாங்க போகிறோம், யூசர்ஸ் கிட்டே தான் வாங்க போகிறோம். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா டைப் வந்து நம்ம இன்புட் கொடுத்து, சாரி டைப் வந்து ஃப்ளோட் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்னு போடுவாங்க. என்டர் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்னு போட்டு ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர் மேனுவல்ஸ் வரையும் கேட்கும்போது நீங்கள் ஜஸ்ட் 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபாரன்ஹீட்டோட இது கேட்கும், வேல்யூஸ் கேட்கும். என்டர் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்னு கேட்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா செல்சியஸாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சீன் ஒரு இப்போ வந்து எஃப் நான் எதுக்காண்டி போட்டுருக்கேன், ஃபாரன்ஹீட் தான் ஷார்ட்டாக நான் எஃப்னு வேரியபிள் போட்டுருக்கேன். இந்த இடத்துல செல்சியஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிற என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா போட போகிறேன். செல்சியஸ்க்கு வந்து நான் செல்சியஸ் தான் ஷார்ட்டாக சீன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இதில் நான் ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே நான் என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். செல்சியஸ்னு போட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா போட்டதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட்டில் வந்து இப்போ நீங்கள் ஃபாரன்ஹீட்டோட வேல்யூஸ் வந்து இதில் கொடுத்துப்பீங்க. இந்த வேல்யூ வந்து இதில் கால்குலேஷன் ஆகி நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ல வந்து நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெம்பரேச்சர் இன் ஸோ டெம்பரேச்சர் செல்சியஸ் ஸ்கேல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து எஃப்ல நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்தீங்க, ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ என்ன கொடுத்தீங்கன்னா பார்த்து அது இது கூட கால்குலேட் ஆகி உங்களுக்கு என்ன வரும்னா செல்சியஸோட ஸ்கேல் இதில் கிடைக்கும். அது அப்படியே உங்களுக்கு இதில் என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகிற இதில் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து சிங்கிற வேரியபிள், இந்த வேரியபிள் இதில் வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்டோட வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎஃப் போட போகிறோம். ஸோ எல்சிஎஃப் எதுக்காண்டி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த டெஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎஃப் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சப்போஸ் நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து 2 கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெனு 2 கொடுத்தீங்க உங்களுக்கு இதில் அடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம செல்சியஸ் இந்த ஃபாரன்ஹீட் என்ன போடுமோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல என்ன போட வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கூட அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். செல்சியஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபார்மா வந்து நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு ஃபார்மா எழுதி வச்சிருக்கேன். இந்த ஃபார்மோட என்ன பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்மா தெரிஞ்சால் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதில் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து உங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிடும், ஒரு அண்டர்லைன் மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். அதில் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதில் சம்திங் எரர் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நான் சிஜின்னு போட்டோன்னா என்ன ஆகிட்டு சிஜிஸ் நாட் டிஃபைன் வந்துருச்சு. சிஜி நம்ம எந்த ஒரு வேரியபிளும் கிரியேட் பண்ணலாங்கிற மாதிரி காட்டுது. சப்போஸ் இந்த இடத்துல நான் சிஜின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த எரர் போயிடும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது சப்போஸ் இதில் எரர் விட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இதுவே உங்களுக்கு என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ வந்து நம்ம இந்த 2 விதமும் போட்டாச்சு. சப்போஸ் நீங்கள் ஒன்று தான் கொடுக்கல 2 தான் கொடுக்கல, சப்போஸ் நீங்கள் 3 கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மேலே ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் போடுற மாதிரி போட்டுக்கலாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளீஸ் என்டர் ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்க 1 இல்லை 2 ஏதாவது செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, பட் அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வந்து ப்ளீஸ் என்டர்
ப்ளீஸ் என்ட்ரு நீங்கள் வந்து 1 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும், 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நீங்கள் 3 கொடுத்தீங்க இல்லை 4 கொடுக்குறீங்க, 1 2 கொடுக்காம வேறு ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் வந்து உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் பிரிண்ட் ஆகும். ப்ளீஸ் என்டர் த மெனு வேல்யூ ஆஃப் 1 or 2 இதை ஒன்று என்டர் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நான் இதை உங்களுக்கு சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நம்ம டெஸ்க்டாப் போய் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1 பாட் போட்டுக்கிறேன். ஸோ 1.py போட்டுக்கிறேன். போட்டு இதை என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்து நான் எழுதிக்கிறேன். இதில் வந்து ஜஸ்ட் பைத்தான் ஃபைல் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு எப்பவும் போல தான் பைத்தான் வந்து ஸ்பேஸ் ஃபைல் நேம்.py. ஸோ ஃபைல் நேம் வந்து 1.py இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா என்டர் த மெனு வேல்யூஸ்ன்னு கேட்குது. இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம என்ன கொடுத்தோமோ இந்த 2 லைன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டே ரன் ஆகிட்டு இருந்ததுல. ஸோ ரன் ஆனதுக்கப்புறம் என்டர் த மெனு வேல்யூஸ் கேட்குது. இப்போ சப்போஸ் நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மெனுஸோட வேல்யூஸ்க்கு வந்து 1 அசைன் ஆகும். ஸோ 1 அசைன் ஆகும், இந்த 2 இது வந்து ஈக்குவல் ஆகும், இந்த கண்டிஷனில் மேட்ச் ஆகும். ஸோ மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த லைன் வந்து உங்களுக்கு என்டர் த டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்னு வரும் உங்களுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா 1 கொடுக்குறேன். ஸோ 1 கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது என்டர் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் வந்து 38 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னா டெம்பரேச்சர் இந்த மாதிரி வருது. இப்போ சப்போஸ் அகைன் வந்து நான் இதில் வந்து 2 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 2ல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 3.3 கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வருதுன்னா 38. இப்போ வந்து அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 6 கொடுக்குறேன். ஸோ 6 கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னா ப்ளீஸ் என்டர் தான் மெனு வேல்யூ 1 or 2ன்னு கேட்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கொடுக்குறேன், 2ல் வந்து 55 கொடுக்குறேன்னா எனக்கு 55. ஸோ இது ஃபார்முலா கரெக்டாக தெரியல, சேமாக வருது. இது கரெக்டாக தப்பாக நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ChatGPT போட்டுக்கலாம். ஃபைண்ட் த டெம்பரேச்சர். இப்போ நம்ம என்ன கொடுத்துருவோம் இந்த ஆன்சர் வந்து நம்ம இப்போ 55 கொடுத்தா நமக்கு என்ன வந்ததுன்னா இப்போ 55 வேண்டாம், நம்ம 38 பார்ப்போம் ஃபஸ்ட்டு. 38லேருந்து ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ்க்கு நமக்கு என்ன வந்து ஆன்சர் 3.0 வந்துச்சு. அப்போ இது உண்மை கரெக்டான வேல்யூ தப்பான வேல்யூ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபைண்ட் த என்ன வேல்யூஸ் கொடுத்தோம்னா இப்போ நம்பர் ஆஃப் வந்து நம்ம என்ன கொடுத்தோம் வச்சு இதை 38 கொடுத்தோம். ஸோ 38 கொடுப்போம். ஸோ நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வருது, 3.3 வருது. ஸோ கரெக்டாக தான், ஆன்சர் வந்து கரெக்ட் தான். நம்மளுக்கு இதில் என்ன வந்தோ அது ஜஸ்ட் நம்ம ஒருக்கா என்ன பண்ணிக்கலாம் வந்து செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கரெக்டாக தப்பாங்க மாதிரி என்ட்ரு. அதே மாதிரி நீங்கள் அடுத்து மாற்றணும் அப்படின்னா 55 நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு வந்து 55 பார்த்தோம். ஸோ 55 வந்து இப்போது இதே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் த செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து 55 ஈக்குவல் டு 30 டிகிரி கரெக்டாக. ஸோ 55 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக அந்த மாதிரி தெரியல. ஒன்ஸ் அகைன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஏதோ சம்திங் தப்பு இருக்கு நினைக்கிறேன். இது மட்டும் என்னன்னு பார்ப்போம். ஓ சாரி, நம்ம இங்கே வேல்யூவே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். சாரி, நம்ம இங்கே வந்து சி இந்த வேரியபிள் நமக்கு கால் பண்ணாதான் இதில் உள்ளது இது கால் ஆகுது. இப்போ கொடுத்தா நம்ம கரெக்டாக வரும் நினைக்கிறேன். நம்ம இதை மாற்றவே இல்லை. ஸோ அதுதான் இப்போ கரெக்டாக வந்துடும். ஸோ இனிமேல் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 35 கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஃபர்தராக 95 வருது. மேலே வந்து நம்ம என்ன கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் வந்து 55 கொடுத்தோம். சாரி, நம்ம அடுத்து வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணிட்டு 55 கொடுத்தா 131 வருது. ஸோ இங்கே நமக்கு என்ன வந்து 131 தான் வருது.
ஸோ கரெக்ட். நம்ம இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம இதோட வேரியபிள் வந்து இங்கே நம்ம மாற்ற மாதிரி இங்கே எஃப்னா இங்கே எஃப் தான் பட் இங்கே நம்ம சியோட வேல்யூ கொடுத்ததுனால அது அப்படியே நான் கொடுத்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து மெஷர் பண்ணுற யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸ் தான் ஃபாரன்ஹீட் செல்சியஸ்ங்கிற ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வந்து டெம்பரேச்சர் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஜஸ்ட் 2 மெனுஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணிட்டு கண்டிஷன் வந்து 1 இருந்ததுன்னா உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் 2 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகும், 2 கொடுத்தீங்க இதாகும். அப்படி இல்லை எல்ஸ்ல 3, 4, 5, 6 இது கொடுத்தா உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த மெனுஸ் வேல்யூ ஆஃப் 1 or 2 வந்துடும். இவ்வளோ தான் ப்ரோக்ராம் வேல்யூஸ். அண்ட் இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கீழே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 52 இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக கொடுக்குறப்பெல்லாம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி இந்த வேரியபிள் இதை கால் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்படியெல்லாம் கொடுத்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ.